ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது நான் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில், இந்த சேனலில். இதை வச்சு தான் நான் ஆரம்பிக்கவே செஞ்சேன். நான் ரீசெண்டாக இது பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த உஜ்வாலா க்ரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருந்துச்சு. ஆனால் இந்த எல்லோ வந்துட்டு டர்மரிக் க்ரீம் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தது. இது ரெண்டுமே காம்போவில் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ரெட் சந்தன் வாங்கியிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. அது கூட இப்போவுமே அது வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும். பட் இப்போவுமே அந்த ரொம்ப ப்ளம்பியாக இருக்கும் அது. பட் இந்த எல்லோ வந்துட்டு வாங்கி ரொம்ப காற்று போய் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அப்செட்டாகவும் இருந்தது. நான் இதை வேறு ஒரு பெரிய வீடியோ எடுத்து அவங்களோட பர்சனலாக அவங்களுக்கு ஒரு மெயிலும் அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்குமே அங்கேருந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பழைய ப்ராடக்ட் வந்து இன்னுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதோடய டெக்ஸ்சர் இன்னுமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு இந்த இது ஏன் இப்படி வந்ததுன்ட்டு நினைக்கும் போது ரொம்ப ஐயோ நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம அமிச்ச மெயிலுக்கு இது வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இத்தனைக்கும் வந்துட்டு இஃப் இன்கேஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பர்பஸ்க்காக ஹைஜீன் பர்பஸ்க்காக நாங்கள் ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் அட்லீஸ்ட் ஒரு அக்னாலேஜாவது பண்ணியிருந்துருக்கணும் என்னோடய மெயிலுக்கு. இத்தனைக்கும் நான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணல. ஓப்பன் பண்ணி டச் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ட்ரை ஆகிடுச்சு நல்லா. பட் இது வந்துட்டு வந்த ஒரு 2 to 3 டேஸ்லேயே நான் அந்த வீடியோ அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இல்லாத போது டெலிவரி பண்ணியிருந்தாங்க. வந்தோடனே பார்த்து தொட்டு பார்க்கும் போதே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை தொட்டு பார்த்ததே அவங்க ஹைஜீனாக அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் என்னோடய வீடியோவுக்கு ஏதாவது அவங்க ரெஸ்பாண்டாவது பண்ணியிருந்துருக்கணும். ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கணும். பட் ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்ககிட்டேருந்து இல்லை. அண்டு நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறைய ரிவ்யூஸ் நம்ம மட்டும்தான் நம்ம சொல்லி நிறைய ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு குவாலிட்டி இப்போ இல்லை அப்படின்றாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணதுலேயும் எனக்கு ஃபீல் தெரியுது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டாலே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. அந்த ஒரு க்ளோனஸ் இருக்கும். ஒரு ஒரு ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி ப்ளம்பியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லை தான், அதுவும் ட்ரூ தான். பட் என்னென்னா எது எடுக்கிறதுனே தெரியல. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த க்ரீம் வந்து அதுவும் எனக்கு செட் ஆகலை. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. பட் ரொம்ப ப்ரைஸியும் கூட இது. பட் இருந்தாலும் முன்னாடி கொடுத்த குவாலிட்டி இப்போ இல்லைன்ற ஒரு வருத்தமும் ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கு வந்து ரீச் பண்ணி இப்போ நான் மறுபடியும் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன்னா அது எப்படி அவங்க கொடுக்குறத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதில் ஏதாவது என்ன இஷ்யூஸ் அவங்கக்கிட்ட நான் மறுபடியும் போக முடியாது. ஹைஜீன்ற பேரில் அவங்க ரிட்டர்னும் எடுக்க மாட்டாங்க. ரிட்டன் எடுக்க மாட்டாங்கன்றதை தாண்டியும் நம்மளுக்கு ஒரு ஏதாவது ரெஸ்பாண்ட் வந்தால் கூட ஓகே நம்மளுக்கு எதோ அட்லீஸ்ட் ரிப்ளையாவது பண்ணாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த ஒரு தாட் இருக்குது. நான் இப்போ மறுபடியும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஏதாவது க்ரீமுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு சர்ச்சில் இருக்குது இது முடிஞ்சதுக்கப்புறமா. ஏன்னா எனக்கு ப்ரைஸி அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கின் செட் ஆகிடுச்சு. அதெல்லாம் தாண்டி குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஓகே பட் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. அதெல்லாம் தாண்டி எனக்கு என்னமோ ஒரு பேட் ஒரு இது வந்துருச்சு இதில். ஸோ இதுக்கப்புறம் நான் நைட் க்ரீம் டே க்ரீம் வந்து நான் நிறைய சஜஷன்லாம் பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்து நான் சூஸ் பண்ணணும். இல்லை வீட்டிலே ஏதாவது நம்ம தயாரிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தெரியும் ஒரு நல்ல ஒரு நைட் க்ரீம் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு டே க்ரீம்? ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது நம்மளே பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் நம்ம ஃபேஸ்க்கு ஆப்வியஸ்லி நம்ம ஏதாவது நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோம். இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு நாலேஜ் வந்துருச்சு. இன்டேக் தான் மெயின், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த போடுற எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மோர் தென் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதுவும் நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தெரியும்னா நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.